Hey guys. वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए वापस बिल्कुल एक न्यू पार्ट के साथ अनियन मूवी पे। और यार बहुत कमाल की मूवी है। और आप लोग तो ऐसे हो गए हो ना कि हम लोगों को बहुत बोल रहे हो कि जल्दी खत्म करो इस मूवी को, जल्दी खत्म करो, क्योंकि आप लोग हमारा रिएक्शन देखना चाहते हो उस मूवी पे। और लिटरली हम लोगों को भी ये मूवी काफ़ी अच्छी लगी है। बाकी जल्द से देखते हैं कि अब क्या होने वाला है। डॉक्टर के सामने आ गया है कि भाई उसको डबल पर्सनैलिटी ऑर्डर है, मल्टी पर्सनैलिटी ऑर्डर है। और अब देखते हैं कि लाइक क्या होगा। तो जल्दी से इस पार्ट को स्टार्ट करते हैं। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। Dr. Bruce, what do you think? Confirmed. It's multiple personality disorder. He's not मल्टी है acting. ही यार। அப்படினா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னா ஒரே ஆளுக்குள்ள வெவ்வேறு விதமான ஆட்கள் கூடியிருக்கிற மாதிரி. ஆவி புகுந்த மாதிரியா டாக்டர்? இது ஆவியெல்லாம் ஒண்ணுமில்லைம்மா. சில பேருக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாகி அதுக்கு மருந்தா அவங்களோட புத்தியை இன்னொரு பர்சனாலிட்டியை உருவாக்கிக்கும். அவங்களோட மனவலி ஒரு உச்சத்துக்கு போகும்போது அவங்களுக்கே தெரியாம இந்த பர்சனாலிட்டி ஆக்கிரமிச்சுக்கும். அது எப்படி டாக்டர்? ஒரே ஆளு அவங்களுக்கே தெரியாம வேற ஒரு ஆளா மாறிட முடியும்? Why not? குடியாரங்களை பாருங்க, அமைதியா இருப்பாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேசுற பேச்சு, பிஹேவியர் எல்லாமே வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கும். காலையில கேட்டா நானும் அப்படி பேசினேம்பாங்க. சில பெண்களுக்கு சாமி வந்துரும் பாத்திருக்கீங்களா? ரொம்ப சாதுவா இருப்பாங்க. ஆனா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டா அவங்கள அடக்கவே முடியாது. எல்லாரையும் போடா வாடாம்பாங்க. நாக்குற கற்பூரத்தை கொளுத்திக்குவாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணுவான், உள்ளுக்குள்ள ஓங்கி அரையணும் போல இருக்கும், ஆனா முடியாது. அநியாயம் பண்றவங்கள பார்த்தா நிக்க வச்சு சுடணும் போல தோணும், ஆனா சட்டத்துக்கும் சமூகத்துக்கும் பயந்து அதை செய்ய முடியாது. இப்படி சின்ன சின்னதா அடக்கி வைக்கிற உணர்வுகள் வெடிச்சிட்டு வெளிவரதான் மல்டிபிள் பர்சனாலிட்டி ஓ டிசார்டர். अच्छा। இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்காவது ஆயிருக்கா? ஜார்ஜியாவுல ஈவன்ற பொண்ணுக்கு 3 பர்சனாலிட்டி இருந்திருக்கு. நியூயார்க்ல ஜோடி கெஸ்லிங்ல ஒரு லேடிக்கு 44 பர்சனாலிட்டி ये तो होता है ஒரு लोगों में। வெப்சைட்டே ஓபன் பண்ணி தன்னை பத்தி சொல்லிருக்காங்க. They are part of me. They are, each and every one is a part of me. We are a whole. Now, இது அம்பிக்கு தெரியுமா டாக்டர்? அம்பிக்கு தனக்குள்ள 2 பர்சனாலிட்டிஸ் இருக்கிறது தெரியவே தெரியாது. अच्छा। ஆனா அண்ணியனுக்கும் ரெமோவுக்கும் அம்பிய வேற ஒரு ஆளா தெரியும். ओ இந்த பர்சனாலிட்டி இங்க வந்தா எவ்வளவு நேரம் இருக்கும் டாக்டர்? ஒரு நிமிஷம், ஒரு நாள், ஒரு வாரம் கூட இருக்கலாம். ஆனா மாறி மாறி வரும். எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்லவே முடியாது. ये पता नहीं वो இத इंसिडेंट से குணப்படுத்த முடியாதா டாக்டர்? முடியும். 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 6 வருஷம் கூட ஆகலாம். ஆனா நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன் டாக்டர்? எப்போ அம்பியோட ஆழ்மனசு ஆசைகள் நிறைவேறுதோ, அந்த பர்சனாலிட்டிங்க வந்ததுக்கான அவசியம் இல்லாம போகுதோ, அப்போதுங்க தானா போயிடும். புரியல டாக்டர். இப்ப நீ உண்மையிலேயே அம்பியை லவ் பண்றேன்னு வச்சுக்க, ரெமோவுக்கு அவசியம் இல்லாம போயிடுவான். ரெமோ மறையிறது உன் கையில தான் இருக்கு. அண்ணியன் நாட்டோட கையில இருக்கு. யாரோ இந்த தப்பம் பண்ணாம இருந்தா तो அந்நியம் वो போயிடும். कैसे होगा? மறுபடியும் என்ன கொல்ல வருவானா டாக்டர்? கண்டிப்பா பயப்படாத. அரசாங்கத்தை ஏமாத்தாம ஒழுங்கா டாக்ஸ் கட்டினா விட்டுருவான். இது கொஞ்சம் சிக்கலான கேஸ். அடுத்த வாரம் கூட்டிட்டு வா, இன்னொரு செஷன் வச்சுக்கலாம். அது வரைக்கும் அம்பிக்கு தெரிய வேணாம். बेचारा यार, अम्बी तो बहुत क्रिटिकल सिचुएशन से। என்ன நந்தினி? இன்னும் बेचारी डर भाई और மெடிசன் சாப்பிட சொல்லிருக்காரு. यार अम्बी तो बहुत शरीफ बंदा है यार। Got something? பாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் வெப்சைட் பாஸ். இன்டர்நெட்ல இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆர்டிஎஸ் தயாரிக்கிற கூட வெப்சைட் இருக்குல்ல. இல்ல பாஸ், இதோட விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்க, ஏதோ நரகம் மாதிரியே இருக்கு. சந்தன மரங்களை வெட்டுதல். ஆ. வீரப்பன் பெரிய மீசை. ஆ. கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார். भाई साहब अब क्या करेगा यार, अब इस चिक को रोकना तो बहुत मुश्किल है। கருட புராணம் எக்ஸாக்ட்லி சார். எனக்கு என்னமோ இவன் தான் தோணுது. இட்ஸ் வெரி வெரி ஹாட். குட் ஒர்க் அறிவழகன். நல்ல க்ளூவா? அவனை ட்ரேஸ் பண்ண முடியுமா? பாஸ் ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதோ பாருங்க, அவனே நேர்ல வரான். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நேரு ஸ்டேடியம் பாஸ். உங்களை பார்க்க அம்பின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அம்பி
இங்கெல்லாம் என்ன தேடி வரக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி என்னடா தலைப்புற விஷயம்? சங்கீத அகாடமில உனக்கு யாராவது தெரியுமாடா? செக்ரட்டரி தெரியும். எதுக்கு? இல்ல இந்த சீசன்ல பாடணும் நந்தினி ரொம்ப ஆசைப்படுறா. சரியான இழிச்சவாயனா இருக்கேடா. அவதான் உன்னை விரும்புறேன்னு தெரியுதுல, இன்னும் அவ பின்னாடி அலையற. அவ என்ன விரும்பலனாலும் பரவாயில்ல, நான் அவளை வெறுக்க यार மாட்டேன். अम्बी बहुत அப்பா शरीफ ஃபிகர் बंदा ஆது. है यार இதுகளெல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்கடா. இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு, இப்படி எல்லாம் பேசாத. ஏய் இருடா. உடனே வயலின் எடுத்துருவிய. அவளுக்காக இல்லடா, உனக்காக செய்றேன். இந்த வருஷம் ரொம்ப டைட் ஷெட்யூல் சார். என்ஆர்ஐசி வந்து தினம் காத்துட்டு இருக்க. கலிபோர்னியாவே வந்த ஒருத்தர் நேத்திலேருந்து பழியா கிடக்காரு பாருங்க. சரி சரி. எம்பி மூர்த்தி சார் அனுப்பிச்சிருக்கார். எம்பி அனுப்பிச்சிருக்காரா? இத முதல்ல சொல்லக்கூடாது சார். நீங்க விஜயஸ்ரீ பாடி காட்டுமா? குழலூதி மனமெல்லாம் वाह கொள்ளை கொண்ட பின்பும் குறையேதும் எனக்கேதடி. என்ன திவ்யமான சாரீரம். எம்பி தான் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பாடி கட்டணுமா? ஈவினிங் பிரைம் டைம்ல கொடுத்து விடுறேன். சந்தோஷம். ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்னு எம்பி கிட்ட சொல்லிடுங்க. விஜயஸ்ரீய நான் பாத்துக்கிறேன். என் பத்மஸ்ரீய அவர் கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷம். How about me, Narayan? நெக்ஸ்ட் சீசன் ஷாம். Shit, you all stink. நீ யாருப்பா? என் பேர் ராமானுஜம், பூச்சி ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் பேரு. பூச்சியெல்லாம் அந்த காலம். இப்போ டைனோசர் மணின்னு ஒருத்தர் பாடிட்டு இருக்கார். சொல்லுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சாரி அனுப்பிச்சார். இந்த சாரிக்கு வேற வேலையே கிடையாது. என்ன விஷயம்? நந்தினி கிருஷ்ணான்னு எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு திவ்யமா பாடுவா. நீதிபதி கவர்னர் தலைமையில ஏதாவது அரங்கேற்றம் நடந்திருக்கா? தியாகராஜ உற்சவத்துல வருஷம் வருஷம் பாடிட்டு இருக்கா சார். எம்பி மினிஸ்டர் சிபாரிசு தான் இருக்க. திறமை இருக்கு சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். சான்ஸே இல்லப்பா. இப்பதான் எம்பி சிபாரிசுல கட்டப்பட்டு ஒரு பொண்ணுக்கு ஸ்லாட் கொடுத்தேன். இனிமே அடுத்த வருஷம் தான். போ டோன்ட் வேஸ்ட் மை டைம். சார் சார் சாரி சொல்லி சாரி அனுப்பிச்சு. யாவது புரியாது. அட போயா என்ன? சார் சார் இல்ல சார், இந்த கேசட் ஒரு தடவை கேட்டு பாருங்க சார். நந்தினி அவகிட்ட பாட்டு கத்துக்கிற குழந்தைகளும் ஒன்னா சேர்ந்து திருப்பாவை பாட்டா இனி பூரா கேட்டு இருக்கலாம் சார். சார் சார் நீ தான் எனக்கு கம்மநாட்டி என்னது இது? திடீர்னு பாஷையெல்லாம் பேசிட்டு. ஓ இது சங்கீத भाई மும்மூர்த்திகள் இருக்கிற புனிதமான இடம். பிராமணனா இருந்து गया. ஏண்டா திறமைசாலிகளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பண்ண மாதிரி ஆளுங்க தான் இந்த நாட்டோட சாபக்கேடு. பாட்டுல சிபாரிசு, படிப்புல சிபாரிசு, வேலைக்கு சிபாரிசு, விளையாட்டுல சிபாரிசு. மாமே மச்சான் வேண்டப்பட்டவனை தம்பிகளை செலக்ட் பண்றதுனால தான் எல்லா துறையிலுமே மந்தமாவே இருக்கும். கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ் எங்க போனாலும் வடவாக்கிட்டு வரும். 100 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்குறதுக்கு முக்கணும். என்ன என்ன முடிய விரிச்சு போட்டு பூச்சாண்டி காட்டினா பயந்துரை நினைச்சியா? ஐஜி எங்க சபா லைஃப் மெம்பர். ஹலோ. अपरिचित तो ना बैंड बजा देगा इसकी भी अब. ஐயோ என் பல்செட். பண்ண மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சூழறதான் தான் என்னது அது? நரகத்துல கொடுக்க வேண்டிய தண்டனைய சென்னை நகரத்துல கொடுத்துட்டு இருக்கேன். ஐயோ இது எதுக்கு நடக்கு? இதுதான் சூளம். ஐயோ எனக்கு போவா. உங்க நந்தினியோ மந்திரியோ இந்த ஹாலே கச்சாரி கன்ஃபார்ம்டு. भाई அடடே நிறுத்தந்தி, வாங்க இப்படி உட்காருங்க. ஆண்டி பண்டார என்னானாரு? Namaskar, Naidar. அவருமா? பண்டாரங்களா நம்பவே முடியல. Hey, hey, watch it, buddy. Me? I'm Remo, the Rampok model. Nandini Krishnan's boyfriend. பாய் ஃப்ரெண்டாது ஆய் ஃப்ரெண்டாது. சேத்த எந்திரிச்சுக்கோ. What? எந்திரிச்சுக்கோ. Why? போய் லாஸ்ட் ரோல உட்காரு. ஏன்டா இப்படி அடுத்தவன் ஃபிகருக்கு அலையறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரி. எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அம்பிதான் ரொம்ப மெனக்கெட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அம்பி எங்க? எப்படி வருவான்? அதான் இவன் வந்துட்டான்ல. அவன் எங்கேயாவது மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். Hey, Nandi! இப்படி ஸ்டைலா பிலிம் கட்டினாதான் நீங்களா லவ் பண்ணுவீங்களா? ஒருத்தன் ஸ்ட்ரிக்டா இருந்தா உங்களுக்கு கசக்குது இல்ல? பெர்ஃபெக்டா இருந்தா பிடிக்கல இல்ல? நல்லவனா இருந்தா போர் அடிக்குது இல்ல? அம்பி தங்கம் நந்தினி, செப்பு கலக்காத சுத்த தங்கம். அதான் புழக்கத்துக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கான். போய் ரெமோ வர சொல்லு. இவ்வளவு சொல்லி அவனை வர சொல்லுங்க. सीरियसली अम्बी. Hey, Nandi! Wow!
Gorgeous. Are we gonna do the yo-yo? பி சீரியஸ் ரெமோ. கொஞ்சம் பேசணும், உட்காரு. Okay. Yeah, tell me. இனிமே என்ன பார்க்க வராத ரெமோ. What? நான் உன்னை விரும்பல. What's wrong with you? Why? நீ நிஜமில்ல ரெமோ, போய். What do you mean? நீ இன்னொருத்தரோட கனவுக்கு மேக்கப் போட்டுட்டு வந்திருக்க. நான் நிஜத்தை விரும்புறேன். யார? சொல்றேன். Hey, my glasses. What? போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா. Oh. What now? Hey, Nandi. अरे भाई Hey. You mean Ambi? நீ அம்பி எல்லாம் பண்ண நந்தினி? எஸ். What? அம்பிதான் நிஜம். நீ போய் ரெமோ. இனிமே என்ன தேடி வராத. போயிடு. Nandi, this is not fair. You can't do this to me. I'm crazy about you. Oh, I'm hurting inside. I can't take this. This is killing me. अरे நந்தினி, ஐயோ நேரம் ஆயிடுத்து. இன்னும் ஆரம்பிக்கலையா? எங்க உட்பி வந்துட்டாரா? இனி எப்பவுமே வரமாட்டார் அம்பி. அச்சோ, கல்யாணம்? அது உங்க கூட தான் அம்பி. என்ன சொல்ற? நான் உங்களை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க அம்பி. அதெல்லாம் பெரிய வார்த்தை. எழுதுற நந்தினி. நீங்க என்ன தொட்டு தூக்குனாதான் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு என்ன பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோ எல்லாம் ரெடியா? சாரி, வேற ரூம்ல வந்துட்டேன். அடா பாவி அம்பி, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. பீரே அடிக்குதேடா. अरे இத நம்பவே முடியலையேடா. वाह यार, बहुत ही कमाल की मूवी चल रही है और हम लोगों को कहीं ना कहीं जो अम्बी है उसकी पर्सनालिटी भी बाहर आते हुए दिख गई है कि उसने रैमो को तो कहीं ना कहीं नंदिनी ने मार ही दिया है। अब देखते हैं कि जो मेन पर्सनालिटी है वो अपरिचित की है, तो वो उसके साथ कैसे डील करेगी, क्योंकि अपरिचित तो भाई छोड़ता ही नहीं है किसी को मारने से। वो तो क्रेजी हो जाता है अगर कोई मतलब कि पाप के रास्ते पे चले तो। एग्जैक्टली बहुत ही ज़्यादा सीरियस और बहुत ही ज़्यादा एंटरटेनिंग मूवी चल रही है कि वो हमें पता लगता है कि जो अम्बी है उसको मल्टीपल पर्सनालिटी डिसऑर्डर है एंड डॉक्टर ने बताया कि नंदिनी को कैसे ठीक कर सकती है, तो वही चीज़ें करके उसको ठीक करेगी एंड मे बी एट लास्ट सब चीज़ें सही हो जाएँ। सो मैं बहुत ज़्यादा एक्साइटेड हूँ आगे देखते हैं। वही तो गाइस, यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज़ कमेंट करके ज़रूर बताइएगा। अगर अच्छा लगा तो प्लीज़ इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर इस चैनल पर नहीं हो तो सब्सक्राइब करिए। बाय बाय।